நான் நன்மையை தேடுறேன், தீமை வருகிறது. எவ்வளவோ ஆசீர்வாதத்துக்காக போகிறேன், ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் சாபம் தான் வருகிறது. எத்தனையோ இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு வருகிறதெல்லாம் நெகட்டிவ் ரிப்ளை. என் விசா ரிஜெக்ட் ஆகிறது, எனக்கு வந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. சாபம் சாபம் உன்னை விட்டு நீங்குமானால் ஒருவனை உன்னை தடை செய்ய முடியாது. கர்த்தர் உன்னோடு இருந்தால் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாய் நிற்கிற ஜாதி ஏது, ஜனம் ஏது? ஏன் உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை மாத்திரம் கரைந்து போகணும்? ஏன் உன் குழந்தை மாத்திரம் அபார்ஷன் ஆகணும்? எத்தனையோ முறை கருவுடையா அபார்ஷன் ஆயிருது. 3 வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு சொல்றாங்க, சரீரத்தை சக்தி இல்லைன்னு சொல்றாங்க, இந்த குழந்தைய கலைத்தன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏன்? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு இரக்கம் காண்பிக்கட்டும். என் பிள்ளை ஜெயில இருக்குது பிரதர், என் பிள்ளை சிறைச்சாலையில் இருக்குது பிரதர், உன் பிள்ளை சிறைப்பட்டு போயிடுச்சியா? சாபத்தின் தான். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. இதற்கு ஜெபம் இல்ல, தேவ சமூகத்தில் நீ அழுது அழுது புலம்பி என் சாபங்களை முறிக்கும்படிக்கு சிலுவையில சாபமானீரே, இயேசுவே சிலுவையில சாபமானீரே, என் சாபத்தை முறிக்கும்படி நீ சாபமானீரே. முள்ளுதான் சாபம். தேவனாகிய கர்த்தர் உலகத்தை உண்டாக்கின பொழுது முல்லை உண்டாக்கவில்லை, முற்கள் இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய சாபத்தை பெற்ற பிறகுதான் பூமியை தேவன் சபித்தார். வேதம் சொல்கிறது, முதல் முறையாய் பூமியானது முட்களை பிறப்பிக்க ஆரம்பித்தது. பாவம் அங்கதான், சாபம் அங்கதான் ஆரம்பித்தது. அந்த சாபத்தை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில வைத்து அழுத்தினார்கள். இயேசு உனக்காய் சாபமானார், உன்னை விடுதலையாக்கும்படிக்கு, உன்னை விடுதலையாக்கும்படிக்கு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். தேவ இரக்கம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மோசேக்கு முன்பதாக வந்து நின்று, மோசே, கர்த்தர் இரக்கம் 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 உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொன்னாரே. அந்த கர்த்தர் உன்னோடு இரக்கமாயிருக்கட்டும், உன்மேல் தயவாய் இருக்கட்டும், உன்மேல் தயவு பாராட்டட்டும். வேதம் சொல்கிறது, நான் இரக்கமுள்ள தேவன் தான், ஆனால் எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தர் நம்மோடு எதிர்த்து நிற்பாரானால் நம் பட்சத்தில் நிற்பவன் யார்? எரிச்சல் உள்ள தேவன் நமக்கு விரோதமாக எரிச்சல் அடைவாரானால் நமக்கு விமோசனம் யார் கொடுப்பா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் சொன்னேன், இன்னைக்கு நான் இதை பேச மாட்டேன். அன்பு மகன் சொன்ன சாமுவேல் ஜேபஸ், அப்பா நீங்க சாபத்தை பேசிதான் ஆகணும். இந்த ஜனங்கள் சாபத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீங்க பேசிதான் ஆகணும். இன்னைக்கு சாபத்தை குறித்து ஒரு செய்தியை நீங்க எடுங்க. கர்த்தர் உன் சாபத்தை மாற்ற விரும்புகிறார். நீ விடுதலை ஆன என்றதுக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? எதெல்லாம் இது வரைக்கும் உனக்கு கிடைக்காமல் இருந்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பான். கண்களை இருக்க மூடி நேர் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, நேர முழங்கால் போடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கம். ஒரு போலீஸ்காரன் முன்னால படுத்து கிடப்பியா? ஒரு ராணுவ வீரன் முன்னால நீ முழங்காலுக்கு பதில் பாதி முழங்கால நிப்பியா? துப்பையாக்கியோடு வந்து நின்னானே அதுக்கு முன்னால நீ உட்கார்ந்து நிற்பியா? காலை நீட்டிக்கிட்டு உன் தேவனுக்கு முன்னால நீ உன்னை தாழ்த்தாமல் போனது என்ன? தேவஜனமே, இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். முள்முடி உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக.